إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பராபலிக்கும் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய நேரிய வழியில் நடந்த அனைத்து நன்மக்களின் மீதும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் இறங்கட்டுமாக. இந்த குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பினுடைய 11வது கிளாஸில் நம்ம இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம முத்தக்கின் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 3 நிலைகள் இருக்குது. அதில் நம்ம முக்கியமாக பணிவாக இருக்கணும், பெருமையிலிருந்து விடப்படணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த வகுப்பில் நம்ம அல்லாஹ்வை பற்றி அறிதல் அப்படிங்கிறத தான் பிரதானமாக பார்த்தோம். இதை நம்ம முத்தக்கின் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அல்லாஹ்வை பற்றி அவனுடைய பண்புகளை பற்றி நம்ம அறிவதன் வழியாகவும் நம்ம முத்தக்கின் ஆகலாம். அப்போ அல்லாஹ்வை அறிவதற்கான வழி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு அறிஞர் சொல்கிறாங்க, 2 விஷயங்களை கொண்டு நாம் அல்லாஹ்வை அறிய முடியும். ஒன்று கித்தாபுன் மன்லூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குர்ஆனை படித்து அதன் வழியாக வாசித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ்வை அறிவதற்கு. 2வது கித்தாபுல் மக்ரூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம பார்த்து அந்த படைப்புகளின் வழியாக சிந்தித்து அறிந்து கொள்வதன் மூலியமாகவும் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அதே தான் சொல்கிறான். நீங்கள் நான் படைத்தவற்றின் மூலியமாக என்னை அறிஞ்சு கொள்ளுங்கள், நான் எப்படிப்பட்ட பண்பாளன் அப்படிங்கிறதுலேருந்து இந்த குர்ஆனிலிருந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இதே வழியை தான் நமக்கு சொல்லித்தரான். அடுத்து இந்த படைப்புகளின் வழியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அதன் வழியாக அந்த சான்றுகள் எத்தனையோ சான்றுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம், நம்ம சோதிச்சு கூட பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய படைப்பு ஒன்றே போதும். நம்ம எப்படி கை கால்களை நீட்டுறோம், விரல்கள் நமக்கு இருக்குது, நம்ம தூங்கினாலும் நம்மளுடைய உள் உறுப்புகளுக்கான அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அது தூங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்மளுடைய படைப்பை நம்ம எப்படி கால் அசைக்கிறோம், எப்படி குனிகிறோம், நிமிர்றோம், இப்படி நம்மளுடைய அந்த படைப்பின் மூலமும் இதையெல்லாம் யார் நிகழ்த்துறா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுலேருந்து நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், எத்தனை விஷயங்கள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோமோ, மரம், செடி, கொடி, காய், கனி, பூக்கள், இப்படி எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய அந்த ப்ராடக்ட் தான். நம்ம பார்க்குறது எல்லாமே அல்லாஹ் தான் படைத்தான். ஒவ்வொன்றுத்துலேயும் அல்லாஹ்வுடைய அந்த முத்திரைகள் இருக்குது. அவன் மூலியமாகத்தான் இது எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. இந்த மொத்த உலகத்திலிருந்தும் நம்ம பார்க்குற எல்லாவற்றிலிருந்தும் படைப்பாளனின் வழியாகத்தான் இது பறந்து விரிவான ஒரு கருத்து. அப்போ இது மூலியமாகவும் நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சிக்க முடியும். அதே அளவுக்கு நிகராக உடையது தான் அல்லாஹ்வுடைய வேதமும் இருக்குது. அது நமக்கு வரையறுக்கப்பட்டு நம்ம கையில் கொடுத்துட்டான். அப்போ அந்த வேதத்தின் வழியாகவும் நம்ம அல்லாஹ்வை அறிவதற்கான வழி நமக்கு இருக்குது. அந்த வேதத்தை படிக்கணும், அதை கற்றுக்கணும், அதன் வழியாக நம்ம அல்லாஹ்வை புரிஞ்சுக்க முடியும். அப்போ குர்ஆனிலிருந்து அல்லாஹ்வே என்ன சொல்கிறான்னா, ஒரு 5 நிலைகள் இருக்குது, ஒரு 5 வழிகள் இருக்குது, நீங்கள் அதன் மூலியமாக அல்லாஹ்வை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதில் முதல்ல உள்ளது அல்லாஹ்வுடைய பெயர் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, ஆற்றல்கள், செயல்கள், அவனுடைய அற்புதங்களை கொண்டு அவனை யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 2வது அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய விஷயங்கள். 3வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கங்களை கொண்டு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய வசங்களின் மூலியமாக நம்ம அல்லாஹ்வை புரிஞ்சுக்கணும். 4வது அப்படி நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பிரதிபலன்கள் அவனுடைய கூலி, அவனுடைய அருளை நம்ம தெரிஞ்சுக்கணும். தீயவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கட்டளைகள், இந்த முதல் 3 விஷயங்களில் பலகீனமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்டனைகள், நரகத்தில் அவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 விஷயத்தை எடுத்து சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வை பற்றி நம்ம அறியணும், அவனுடைய பண்புகளை கொண்டு நம்ம அவனை அறியணும் அப்படின்னா இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நான் பஷீராக இருக்கேன் அப்படின்னு அவனுடைய பெயர்களில் பார்ப்பவன், நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் நம்மளை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னா
அல்லாஹ் எப்படியெல்லாம் பார்க்குறான் அப்படின்னு நம்ம அடுத்து சிந்திக்க ஆரம்பிப்போம். எதை பார்க்குறான், அவனை நம்மளை இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை கண்காணிச்சிட்டே இருக்கானா, எப்படிலாம் நம்மளை பார்ப்பான், அல்லாவுடைய பார்வை எப்படி இருக்கும், அதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ நேரடியாக அல்லாஹ் வந்து நான் யாருன்னு தன்னை தானாகவே அவனாகவே அவன் வெளிப்படுத்தி நான் இந்த மாதிரி ஒரு பண்பு உடையவன் அப்படின்னு நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இப்போ குரானில் வந்து அவனுடைய பண்புகளின் வழியாக அவன் யார் அப்படின்னு நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. 34வது அத்தியாயத்தில் 1, 2 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹில்லதீ லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்ல். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன, மறுமையிலும் புகழ் அவனுக்கே, அவன் ஞானமிக்கவன் நன்கறிந்தவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வஹுவல் ஹக்கீமுல் ஹபீர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே இந்த பூமியில் இருக்க எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியது தான். இதை படைச்சது எல்லாமே அவன்தான், அவனுக்கு தான் இது சொந்தம். அப்போ நம்மளை படைச்சிருக்கான்னா நம்ம மூலியமாக அல்லாஹ் வந்து நம்மளை நிர்வாகம் பண்ணுறதுக்கான பொறுப்பை மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்கான். ஆனால் படைத்தது அதுக்கு உரிமைப்பட்டவன் எல்லாமே அல்லாஹ் தான். இந்த உலகத்தில் மட்டுமா அப்படின்னு பார்த்தா மறுமையிலையும் அவனுக்கு தான் புகழ் அனைத்தும், அந்த இடமும் அல்லாஹ்க்கு தான் சொந்தம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது அவனுக்கு தான் எல்லா புகழும், அவனுக்கு தான். அவன் வந்து ரொம்ப ஞானமிக்கவனாக இருக்கான், நன்கு அறிந்தவனாக இருக்கான். அவனை மாதிரி யாராலையும் எதையும் படைக்க முடியாது. அவனை போல ஒரு அறிவாளி இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னைத்தானே அறிமுகம் செய்து வைக்கிறான். அடுத்த தொடரில் பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானிலிருந்து இறங்குவதையும் அதை நோக்கி மேலே செல்வதையும் அவன் அறிகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ அவன் நிகரற்ற அன்புடையோன் மன்னிப்பவன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து நான் வந்து ரஹீமாக இருக்கேன், நான் வந்து கபீராக இருக்கேன். அப்போது இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானத்தில் இந்த பூமியில் வந்து பூமிக்கு உள்ளே என்ன நுழையுதுங்கிறதையும் அவனால் பார்க்க முடியும், பூமிக்கு மேலே என்ன விளையுதுன்னு அவனால் பார்க்க முடியும். ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது. வானத்துக்கு மேலே எத்தனையோ விஷயங்கள் வந்து மேலே போகுது, அதையெல்லாம் நம்மளால் அதுக்குன்னு நம்ம மெனக்கிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்க்கு வந்து அது ரொம்ப சுலபம், அவனால் ஈஸியாக அதை பார்க்க முடியும். அப்போ அல்லாஹ் வந்து இங்கே ரொம்ப நிகரற்ற அன்புடையவனாக இருக்கான். ஏன்னா பாவிகளுக்கும் அவன் வழங்கக்கூடியவனாக இருக்கான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக அவன் வந்து செய்யக்கூடிய அந்த பண்புகளை எடுத்து சொல்வதிலிருந்து அவனை வந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய இது போல் நிறைய எண்ணற்ற பண்புகள் அவனிடத்துல இருக்குது. உதாரணத்துக்கு இது 2 வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போது 2வது செய்தியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுகின்றான். தன்னை எதுக்காக வணங்கணும், ஏன் வணங்கணும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்குறப்போ படைத்த இறைவன் நம்மளை தானே படைச்சிருக்கான். இறைவன் அவன் படைத்த அந்த உயிருக்கு என்னென்ன ஆற்றல்களெல்லாம் கொடுத்துருக்கான். நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது. கண் பார்வை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த கண்ணோட பார்க்கறதுக்கான அந்த சக்தி எவ்வளோ பெருசு அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து ஆராயும் பொழுது இதெல்லாம் எனக்கு இறைவன் கொடுத்துருக்கானே அப்படின்னு அந்த நன்றி செலுத்துகிற உணர்வு நம்மக்கிட்ட வரும் பொழுதே என்ன பண்ணுவோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளை படைச்ச இறைவனை வந்து நோக்கி நம்ம செல்லக்கூடியவங்களாக இருப்போம். அதுக்கு கூட ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. நம்ம நாக்கில் ஊறக்கூடிய அந்த எச்சில் உமிழ் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உமிழ் நீர் வந்து ஒருத்தருக்கு வாய் நிறைய நிமுறுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரா, இல்லை எனக்கு உமிழ் நீரே சுரக்கலை அப்படின்னு அவர் சொல்லுவாரா? இந்த 2 நிலையும் அவருக்கு கிடையாது. யாருமே வந்து இந்த உமிழ் நீரை பற்றி எனக்கு வந்து கூடுதலாக இருக்குது, எனக்கு வாய் நிரம்ப வருது, நான் வந்து துப்பிடுவேன், இல்லை எனக்கு வந்து சுரக்காது, வறட்சி ஆகிடும் அப்படின்னு வந்து யாரும் இதை வந்து நிந்திச்சு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த வேலை வந்து அது நடந்துகிட்ருக்கு. அப்போது இதுக்காக நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய உடல், நம்மளுடைய பார்வை, நம்ம செய்யக்கூடிய செயல், இந்த வலிமையெல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். 6வது அத்தியாயம் 102வது வசனத்தில், அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன், எனவே அவனையே வணங்குங்க, அவன் அனைத்து பொருட்களுக்கும் பொறுப்பாளனாக இருக்கான்.
இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அவன் பொறுப்பாளனாக இருந்து நம்மளை இப்படியெல்லாம் படைச்சிருக்கானே அப்படின்னு நம்ம சிந்தித்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நம்ம அதன் வழியாக அல்லாவை வந்து நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போ அவன் தான் என்னுடைய இறைவன், அவன் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கான், ஒவ்வொருத்தையும் எவ்வளோ நுணுக்கமாக நமக்காக பொறுப்பை ஏற்று அவன் செய்கிறான். அப்படிங்கும்போது அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்காதீங்க, தகுதியானவன் அவன் தான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது போன்ற இன்னும் எண்ணற்ற வசனங்கள் வந்து இதுக்கு உதாரணமாக இருக்குது. அடுத்து மூணாவதாக ஏவல் விலக்கல்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கான். இது ரொம்ப கவனித்து சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா சும்மா ஒருத்தவங்க இதை செய்ய அதை செய்யன்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதையே வந்து நம்ம ஆய்வு பண்ணுவோம், இவங்க ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னா அதுக்குள்ளே பல நன்மைகள் ஒளிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை வந்து நம்மளை விளக்குறான், அதை வந்து நீங்கள் அருகில் போகாதீங்க, அதை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம தடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பல தீமைகளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரித்து காட்டுறான். என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வரமுறைகளை எல்லாத்தையும் சொல்லிட்டான். எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வரைமுறைகளை எல்லாம் சொல்லி அல்லாஹ் வந்து இதை வந்து கட்டளையாக எடுத்து சொல்கிறான். அப்போ இதை நம்ம இதை செய்யணுமா, அப்போ வந்து நான் வந்து தொழுகிறேன், நான் வந்து பெற்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை செய்கிறேன், அண்டை வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் செய்ய சொல்லிட்டான் செய்கிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையாக நினச்சி ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோமே, நம்ம நல்லா கவனித்து பார்த்தோன்னா ஏன் அல்லாஹ் நம்மள ஒரு விஷயத்துலேருந்து விளக்குறான், எதுக்காக ஏவுறான் அப்படின்னா இது எல்லாத்துலேக்கும் மூலப்பொருளாக அல்லாஹ்வுடைய கருணையும் இரக்கமும் அதில் இருக்குது. இதுதான் பொதுவான அம்சங்கிறத இதை நம்ம ஆய்வு பண்ண நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நன்மையை செய்ய வலியுறுத்துறான் அப்படின்னா தீமையை விட்டு தடுக்கிறான். அப்போ அல்லாஹ்வை மாதிரி யாராலையும் என்ன செய்ய முடியாது, தீமையை விட்டு தடுக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நன்மையை நம்ம செய்கிறோன்னா அப்பா இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு, அப்போ எவ்வளோ பெரிய நல்லவனால தான் இப்படி ஒரு நல்லதை எடுத்து சொல்ல முடியும்னா அல்லாஹ் எப்பேற்பட்ட நல்லவனாக இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய நேசம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு கூட உதாரணமாக சொன்னாங்க, ஒரு குழந்தை வந்து ஒரு மாடியிலேருந்து நான் கீழே குதிக்கிறேன், நான் வந்து பெரிய சாகசம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போகும்போது ஒரு தாயும் தந்தையும் என்ன பண்ணுவாங்க, அது எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து என்ன செய்யுது, தன்னுடைய முடிவில் அது உறுதியாக இருக்குது, தான் செய்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும்போது கூட என்ன செய்வாங்க, அதுக்கு தப்புன்னு தெரியலை, அதை தெரிய வைக்கிறதுக்காக அவங்க எல்லாமே செய்வாங்க, தடுத்து நிறுத்துவாங்க, சொல்லி பார்ப்பாங்க, கேட்கலையா அடித்தாவது இழுத்துட்டு வருவாங்க. அப்படி அடித்து இழுத்துட்டு வராங்க இல்லையா, அதுதான் அன்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பாசம் இருந்ததுன்னா அவங்க வந்து இப்படி கண்டிஷன் பண்ணி அடித்து அவங்க இழுத்துட்டு வராங்க. அப்போ இதுதான் அல்லாஹ்வுடைய கருணையும், இந்த மாதிரி தான் நம்ம மேலே அல்லாஹ் வந்து கருணை செலுத்துகிறான், நம்ம மேலே அன்பு செலுத்துகிறான், இப்படி தான் நம்ம மீது இறைவன் காட்டுறான் அப்படிங்கிறத இதன் மூலியமாக நம்ம அறிஞ்சுக்க முடியுது. அதுக்கு உதாரணமாக 16வது அத்தியாயம் 90வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீதி நன்மை மற்றும் உறவினருக்கு கொடுப்பதை அல்லாஹ் கட்டளையிடுறான், வெட்கக்கேடானவை தீமை மற்றும் வரம்பு மீறுவதை உங்களுக்கு தடுக்கிறான், நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக உங்களுக்கு அவன் அறிவுரை கூறுகிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத இங்கே நமக்கு சொல்கிறான். இப்படியெல்லாம் நீ இருக்கணும்ப்பா அப்படின்னு ஒருத்தன் அறிவுரை சொல்கிறான். அப்படின்னா இதன் மூலியமாக நம்ம அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து இதே மாதிரி எப்படியெல்லாம் நல்லறங்கள் செய்யணும், எப்படியெல்லாம் நம்ம வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது ஒரு மனிதனை வந்து வழி நடத்துறதுக்கு, அதன் மூலியமாக நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் 2வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த கட்டத்துக்கு நமக்கு வந்து எடுத்து சொல்கிறான். எப்படி, அதாவது நீங்கள் ஏவல் விலக்கல்களை எடுத்து சொல்லிட்டேன், இது ரைட்டு இது ராங்குன்னு சொல்லிட்டேன். அப்போ யார் வந்து அந்த நல்லறங்களை எடுத்துக்கிட்டாங்க, நன்மைகளையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி நல்லறங்கள் செய்கிறாங்களா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்களுக்கு சொர்க்க சோலைகள் இருக்குது அப்படிங்கிற நற்செய்தியை கூறுவீராக, அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும், அதில்
ஏதாவது கனி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இதற்கு முன் இதுதானே நமக்கு வழங்கப்பட்டது என கூறுவார்கள். அதே தோற்றமுடையது தான் முன்னரும் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே அவர்களுக்கு தூய்மையான துணைகளும் உண்டு. அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்போ அல்லாஹ்வை நம்பி நல்லறங்கள் செய்ய 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 அல்லாஹ்வுடைய கூலி எவ்வளோ பெருசு இருக்குது, அதுக்கான பிரதிபலன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அதையும் ஆராய்ச்சி செஞ்சு இதெல்லாம் நமக்கு கிடைக்குதே அப்படிங்கிற விஷயத்திலிருந்தும் நம்ம என்ன செய்வோம், நல்லறங்களை செய்ய ஆரம்பிப்போம். நபிகளார் கூட சொன்னாங்க, நம்ம அமல்கள் மூலியமாக, அதாவது நீங்கள் உங்களுடைய அமல்களை கொண்டு உங்களுடைய தொழுகை, நோன்பு, இன்னும் பிற நல்ல காரியங்களை கொண்டெல்லாம் நீங்கள் சொர்க்கம் போக முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்களுமா அப்படின்னு கேட்கும் பொழுது கூட நபிகளார் சொல்கிறாங்க, ஆமாம் நானும் அப்படி தான், எல்லையில்லா அவனுடைய அந்த அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தான் என்ன செய்கிறான், அல்லாஹ் அவங்கள சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவான் அப்படின்னு. அப்போது இந்த எல்லை இல்லாத ஒரு அருள்கள் அவன் எனக்கு இப்படி தான் வழங்குவான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட மகத்துவம் மிக்கவனாக இருந்தால் இந்த பேரருள் நமக்கு கிடைக்கிது. அப்போ அவனுடைய வசனங்களை நம்ம எப்படி அதே அடிப்படையில் தான் நம்ம சிந்திக்கணும். அப்படியே தான் நமக்கு அல்லாவும் தெரிவான். நம்ம எப்படி சிந்திக்கிறோம் அப்படி அல்லாஹ் நமக்கு தெரிவான். நம்ம குரானை அணுகிற முறையில் நம்மக்கிட்ட குறைகளை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இந்த குரானை நம்ம அணுகணும்னா அந்த குறைகளுக்கு மட்டும்தான் அந்த குறைகளோட தான் நம்ம அந்த குரானை அணுகுவோம். இதுவே நம்ம விசாலமான மனசோட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், எல்லா நற்பலன்கள் அல்லாஹ் கொடுக்குற அனைத்து பிரதிபலன்களும் எனக்கு தான் சொர்க்கமே இருக்குது, எனக்கு தான் எல்லா இன்பங்களும், நாளைக்கு தூய்மையான துணைகள் எனக்கு தான், அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தினுடைய அனைத்து இன்பங்கள், அவனுடைய காட்சி நமக்கு கிடைக்கிது. அப்போ இது எல்லாமே என்னுடைய நல்லறங்களின் மூலியமாக நான் அல்லாஹ்வை தெரிஞ்சுக்குவேன். அதன் மூலியமாக நான் என்ன செய்வேன், விளக்கப்பட்ட விஷயத்தை விட்டு நான் என்னை விளக்கிக்குவேன். அதே மாதிரி தண்டனையை குறித்து நான் பயப்படுவேன். அல்லாஹ்வுடைய தண்டனையை அறிஞ்சாதானே நம்மளால் என்ன பண்ண முடியும், தண்டனையிலேருந்து வெளியில் வர முடியும். ஆனால் சைத்தான் நம்மளை கெடுக்கக்கூடியவனாக தானே இருக்கான். நம்ம ஒரு நல்லறம் செய்கிறதுலேருந்து அந்த வழியில் நின்று நம்மளை அவனை தடுக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ அவனையும் வென்றெடுத்து நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு எச்சரிக்கை வேணும்ல. ஆஹா இங்கே போனால் இவ்வளோ பெரிய டேஞ்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்துலேருந்து நம்ம காப்பாற்றிக்குவோம். அப்படி அல்லாஹ்வுடைய தண்டனையை நினச்சும் நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சிக்க முடியும். 22வது வசனத்தில் 44, 45 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், நபிகளாருக்கு தான் இந்த வசனத்தை எடுத்து சொல்கிறான். ஏன்னா நன்மையின் பக்கம் வாங்க, தீமையிலேருந்து தடுத்துக்கோங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்கள பொய்யராக கருதுகிறாங்க, அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. இதனால் இத்தனை மக்கள் வரமாட்டாங்கிறாங்களே அல்லாஹ்வின் பக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க கவலை அடையும் பொழுது அங்கே அல்லாஹ் எப்படி அவங்களுக்கு ஆறுதல் வழங்கக்கூடியவனாக இருக்கான். உண்மை பொய்யரென கருதினால் இவர்களுக்கு முன் நூகுடைய சமுதாயத்தையும் இப்படி தான் நினச்சாங்க. ஆது சமுதாயத்துக்கும் இதே நிலைமை தான். இப்ராஹிம் நபி அவர்களுடைய சமுதாயம், லூத் நபி அவர்களுடைய மதியன் நபி அவர்களுடைய அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவங்க எல்லாருடைய அந்த சமூகத்துக்கும் அவங்களுடைய அந்த நபிமார்கள் எல்லாரையுமே பொய்யா தான் அவங்க நினச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல்களில் உறுதியாக இல்லாமல் கேலி செஞ்சு அதை பொய்ன்னு நினச்சிட்டு இருந்தவங்கள நான் எப்படி தண்டித்தேன் தெரியுமா, அவகாசம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். என்னை மறுத்தவர்களுக்கு நான் அவகாசம் அளித்தேன், பின்னர் அவர்களை பிடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். பிறகு அவங்கள நான் சும்மா விடலை, ஒரு பிடிச்சிட்டேன். எப்படி, என்னுடைய வேதனை எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நோக்கி கேட்குறான். ஏன்னா குரானில் அவனுடைய தண்டனை எப்படியெல்லாம் இருக்கும்னு அல்லாஹ் எடுத்து சொல்லிட்டான். அதெல்லாம் பார்த்து படிக்கும்போது நம்மளே புரிஞ்சுக்கணும் அவனுடைய தண்டனை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி எத்தனையோ ஊர்களில் உள்ளவங்களாம் அநீதி இழைச்சிட்டு வந்தாங்க, அவங்களையும் நான் இப்படி தான் அழைச்சிருக்கேன். அவங்களுடைய அந்த முகடுகள் சேர்ந்து விழுந்து அவங்க அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, பாலடைஞ்சு அவங்க போயிட்டாங்க. அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ குரானை அறியணும், அதன் மூலியமாக அல்லாஹ்வை அறியணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும்.
அல்லாஹ்வை அறிதல் மூலியமாக நம்மளால் குரானை அறிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த வசனங்கள் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று இணைஞ்சது. வசனங்களை ஆராயும் போது ரொம்ப கவனத்தை நம்மளுக்கு அதிகப்படுத்தி அல்லாஹ்வை அறிஞ்சிக்கிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்குது. அப்போ அல்லாஹ்வை அறியறதன் வழியாக அல்லாஹ்வையும் அறிஞ்சிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறதையும் நம்ம அறிஞ்சிக்கிறோம், வேதத்தை எல்லாம் எப்படி படிக்கணுங்கிறதுலையும் நம்ம அறிஞ்சிக்கிறோம். அப்போ அல்லாஹ்வை யார் அறிகிறாங்களோ அதுதான் உண்மையான அறிவு. திரும்ப திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், உண்மையான அறிவு யார்கிட்ட இருக்குது, அல்லாஹ்வுடைய பண்புகளை எடுத்து எடுத்து சொல்கிறான். குரானில் சொல்கிற அந்த கருத்துக்கள் எல்லாமே அல்லாஹ்வை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் மூலியமாக நம்மளுடைய அறிவை நம்ம வளர்த்துக்கணும். என்னை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனம்தான் இந்த குரானில் மிக அதிகமாக கட்டளைகளாக வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல வரான், என்னை அறிஞ்சிக்க, என்னுடைய உண்மையை அறிஞ்சிக்க, உன்னுடைய அறிவை வளர்த்துக்க, என்னுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு நடந்துக்க, வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் தான் என்ன செய்கிறேன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். 47வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்வீராக. உமது பாவத்திற்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நீர் மன்னிப்பு கேட்பீராக. நீங்கள் இயங்குவதையும் தங்குவதையும் அல்லாஹ் அறிகிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இங்கே பாலம் அன்னஹு அப்படின்னா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்க. ஒரு செயலை, அந்த செயல் நிகழ்வதற்கு முன்னாடியே அந்த அறிவை நம்ம தேடிடணும். அல்லாஹ்வை பற்றின அறிவு நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம எப்படி இருப்போம், அல்லாஹ் விசாரிப்பானே, அல்லாஹ் தண்டனை கொடுத்துருவானே அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம மனசில் நிறுத்தி அல்லாஹ்வை அணுகுவோம். அதே மாதிரி அல்லாஹ் என்னை கவனிக்கிறான், என்னை பார்க்குறான், என்னை பற்றின குறிப்புகள்லாம் அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்குறவங்களா இருப்போம். அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, நான் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு மன்னிப்பு கேட்டு, நீங்கள் மட்டும் மன்னிப்பு கேட்காதீங்க, நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அப்போ நீங்கள் எப்படி இயங்குறீங்க, நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கான் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணமாக இருக்குது. அடுத்து 2வது அத்தியாயம் 209வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபாலமு அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாஹ அசீசுல் ஹக்கீம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன், என்னுடைய பண்பை எடுத்து சொல்கிறேன். அப்போ அவனுடைய பண்பு இங்கே சொல்கிறதன் மூலியமாக நமக்கு என்ன கிடைக்குது, ஹக்கீம் அப்படிங்கிற அந்த பண்பு என்ன சொல்லுது அப்படின்னா, லாபம் என்ன நஷ்டம் என்ன அப்படின்னு இது ரெண்டுத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் எடுத்து சொல்கிறான். தெளிவான சான்றுகள் உங்களுக்கு வந்த பின் நீங்கள் தடம் புரண்டால் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு விஷயம் தெளிவாக வந்ததுக்கப்புறமா அதை நமக்கு புரியலைன்னா அதனால் ஏற்படக்கூடிய அந்த இழப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதன் மூலியமாக அல்லாஹ் எப்படிப்பட்டவனாக இருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து 5வது அத்தியாயம் 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கஃபூரு ரஹீம் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் கஃபூராக இருக்கான், அல்லாஹ் ரஹீமாக இருக்கான், மன்னிப்பவனாக இருக்கான். அப்படின்னா அவர்களில் நீங்கள் சிறைப்பிடிப்பதற்கு முன் திருந்திக் கொள்வோரை தவிர அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சிறைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடினா அப்போ நம்ம தப்பு செஞ்சு நம்ம தண்டனைக்குரியவங்கள்னு தெரிஞ்சு நம்மளை பிடிக்க வர்ற அந்த நேரத்தில் அந்த கில்ட்டியான அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அந்த குற்ற உணர்ச்சியின் காரணமாக யார் அல்லாட்ட திரும்ப மாட்டாங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். ஆனால் அல்லாஹ்வோ எப்படி இருக்கான், நம்ம ஒரு கில்ட்டியான ஃபீல் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, நம்ம இன்றைக்கி தொழுகையை விட்டுட்டோம், தொழுதா ஒரே தடியாக 5 நேரமும் நம்ம தொழுகணும், ஒரு வேளை தொழுதுட்டு ஒரு வேளை தொழுவாமல் இருந்தால் எப்படி அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது. சில நேரங்களில் குற்ற உணர்ச்சியினால் நம்மளுடைய அமல்களையே நம்ம சைத்தான் போந்து நம்மளை பாழாக்கி விட்டுறான், நாமளும் அவனுக்கு அடிமை ஆகிடுறோம். ஆனால் இங்கேயும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் குற்ற உணர்ச்சியில் சிறைப்பிடிக்கிற அந்த தருணத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் கூட நீங்கள் திருந்திக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்குறான். அப்படி திருந்துறவங்களை நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கஃபூர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன ஆகும், அல்லாஹ் மன்னிக்க போகிறான்,
போகிறான் அப்படிங்கிற ஆழமான புரிதல் நமக்கு இருக்கும். மன்னிப்பு கேட்டு நம்ம திருந்திடுவோம். ஒரு தடவை அந்த தவறும் மறுமுறை நம்ம தவறுனா கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ நம்மளுடைய அல்லாஹ்வுடைய அன்பினால் நம்ம என்ன பண்ணுவோம், அல்லாஹ் தான் நமக்கு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கானே, நமக்கு இவ்வளோ குற்ற உணர்ச்சி இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் தான் நமக்கு மன்னிக்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம தொழுக ஆரம்பிச்சிருவோம், நம்ம நோன்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்மளுடைய அமல்களில் நம்ம கான்சன்ட்ரேட்டாக அதை நம்ம கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்போது இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் இல்லையா, தாயை நோக்கி எப்படி பிள்ளை போடி வருது. என்ன தான் அடம் பண்ணாலும் நம்ம ஒரு தாயாக இருக்கிறதுனால இந்த உணர்வை நம்மளால் இன்னும் நல்லா அதிகமாகவே புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இதை விட பல மடங்கு இறைவனை நோக்கி நம்ம ஓடக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயங்கள் மூலிமா, அவனுடைய பண்புகளின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கஃபூரை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரஹீம்னா என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும். 8வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய எஜமானன் யார், அல்லாஹ் தான் உங்களுடைய எஜமானன், ரப்புல் ஆலமீன் தான் உங்களுடைய எஜமானனாக இருக்கான் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்து 9வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாவை தோற்கடிக்கவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறதுலேருந்து அல்லாவை ஜெயிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த பண்பை நம்ம விளங்கிக்கணும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளே சில பேர் ரொம்ப மிகைப்படுத்தி நினச்சிப்பாங்க, அல்லாவுக்கே சொல்லித்தர மாதிரி சில விஷயங்கள் நினச்சிக்குவாங்க. ஆனால் இங்கேயோ அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், என்ன ஒன்றால் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு அவனுடைய பண்பை எடுத்து சொல்கிறான். அடுத்து 2வது அத்தியாயம் 196வது வசனத்தில் அல்லாஹ் ரொம்ப கடுமையாக தண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த பண்புகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு மன்னிக்கலாம், எந்த அளவுக்கு அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான், எப்படியெல்லாம் அவன் தன்னுடைய அன்பை அள்ளி தெளிக்கிறான் அப்படிங்கும்போது அப்போ அந்த அன்பை வச்சுக்கிட்டு நம்ம அவன்கிட்ட ஏமாற்ற முடியாது. அப்போ இங்கே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஹஜ்ஜு செய்கிறீங்க, நீங்கள் உம்ரா செய்கிறீங்க, அல்லாவுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரிதான், அல்லாவுக்கு பயந்து நீங்கள் செஞ்சாதான். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் ரொம்ப கடுமையாக நான் தண்டிக்கக்கூடியவனாக இருப்பேன் அப்படிங்கிறத 2வது அத்தியாயம் 196வது வசனத்தில் சொல்கிறான். அடுத்து 2வது அத்தியாயம் 231ல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல வரான், பெண்களே நீங்கள் இந்த விவகாரத்து இந்த சட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா, அது சம்மந்தமாக அல்லாஹ் பேசக்கூடியவனாக இருக்கான். அதை எண்ணி பாருங்க, அதை குறித்து உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதங்கள் மூலியமாக அறிவுரை சொல்கிறான். அதனால நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சணும். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நல்லா அறிஞ்சவனாக இருக்கான். அல்லாஹ்வுடைய வசனத்தை யார் கேள்விக்குரியதாக்கி விடாதீங்க. உங்களுக்கு அல்லாஹ் செய்துள்ள அந்த அருட்கொடையின் மூலியமாக, அந்த வேதம் மற்றும் ஞானத்தை வழங்கியிருப்பதின் மூலியமாக நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வை அவனுடைய ஒவ்வொரு வழியையும் இறைவனுக்கு தெரியும்னு நீங்கள் நினச்சி அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து 2வது அத்தியாயம் 233 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், உள்ளத்தில் உள்ளதை அவன் அறிவான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்ட்டேருந்து நீங்கள் எதையுமே மறைக்க முடியாது. நீங்கள் மறைக்கணும்னு நினச்சாலும் அங்கே மறைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறத அல்லாஹ் அதை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பண்புகளின் மூலியமாக அவன் ஆற்றலை நமக்கு எடுத்து சொல்கிறான். அடுத்து 2வது அத்தியாயம் 244வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுறாங்க இல்லையா, அவங்களையும் அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கான். செவியுறுபவன் என்பதை அவங்க அறிஞ்சுக்கிட்டோம். போர் செய்கிறவங்களுக்கு கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, எனக்கு காது கேட்கும், நான் எல்லாமே அறிஞ்சவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இவ்வளவு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து அவனுடைய பண்புகளை எல்லாம் சொல்கிறான். எந்தெந்த கட்டத்தில் அவனுடைய பண்புகள் எப்படி இருக்குது, அவன் எப்படியெல்லாம் மனிதர்களை புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறதன் மூலியமாக நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப கருத்தாளமாக இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குல்ல, நமக்கு துக்கம் ஏற்பட்டுடுது, நம்ம மனநிம்மதி இல்லாமல் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த வசனங்களை நம்ம நல்லா ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த துக்கம்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. நம்ம மனநிம்மதியோடு இருப்போம். பொருளாதாரம் இருக்கோ இல்லையோ ஒரு தன்னிறைவான வாழ்க்கையில் நம்ம இருப்போம். இது எல்லாம் நம்மக்கிட்டேருந்து வெளிப்படணும், இது எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன குணங்கள்லாம் இருக்குது, அந்த குணத்தை பற்றி இஸ்லாம் என்னென்னலாம் சொல்லுது, நல்ல குணங்கள் அல்லாஹ் அறிய அறிய
அல்லாஹ்விடமிருந்து தான் நம்ம அறியிறோம். அப்படி நம்ம அறிய அறிய நம்மளிடத்துல அந்த நல்ல குணங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நல்ல மாற்றமாக அது அப்படியே நிகழ ஆரம்பிச்சிடும். அப்போது இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு வார்த்தையை கேட்டிருந்தாங்க. ரஸாக் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போது பெருவாரியாக இதுக்கான அர்த்தத்தை சொன்னாங்க. ஆனால் இங்கேயோ தேவையான எல்லாவற்றையும் வழங்குபவன், அந்த வாழ்வாதாரத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கெல்லாம் பொறுப்பு அல்லாதான் அப்படிங்கிற இந்த பண்பு இந்த ரஸாக் அப்படிங்கிற அந்த பேர்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த ரஸாக் அப்படிங்கிற அந்த அருள் ஒருத்தவங்களுக்கு வழங்கப்பட்டால் அவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வியாபாரியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இப்போ வியாபாரம் ஆகணும், அதனால என்கிட்ட இருக்கிற ஒரு டேமேஜான ஒரு விஷயம் இருக்குது, அது வியாபாரமாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான். அவர் என்ன பண்ணுவார், தன்னிடத்துல இருக்கிற அது ஒரு ஒப்பேறாத ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு மட்டமான ஒரு பொருளாக இருக்கட்டும், அதை ஏமாற்றி விற்கணும்னு நினைக்க மாட்டார். அது அந்த பொருளை பற்றின விளக்கத்தை சொல்லிடுவார். இது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இது இவ்வளோ தான், இதில் டேமேஜ் இருக்குங்கிறத கேட்டால் உடனே எடுத்து சொல்லிடுவார். அதை விட பெட்டராக இருக்குது, அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். இவர் யாருன்னா, இந்த ரஸாக் அப்படிங்கிற அந்த பொருளை உணர்ந்தவராக இருப்பார். ஏன், எனக்கு ரிஸக் அல்லாஹ் தானே வழங்குறான், எனக்கு லாபம் வரணும் அப்படின்னா அது அல்லாஹ் மூலியமாக வரட்டும், நானாக என்ன பண்ணிக்கக்கூடாது, என்னையும் நான் ஏமாற்றி இன்னொருத்தவங்களையும் ஏமாற்றி அதோடைய பாவத்தில் நான் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். அவர் இந்த மாதிரியான காரியங்களை அறவே செய்யவே மாட்டார். அப்போ ரிஸுக்கு தகுறவன் அல்லாஹ் தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி மூசா நபி அவர்களுடைய வரலாற்றிலிருந்து சில செய்திகள் சொல்லப்பட்டுருச்சு. அது எப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு பலகீனமான ஒரு நபராக இருந்தாங்க அப்படிங்கிறத குரானே நமக்கு எடுத்து சொல்லுது. அப்போது ஒருத்தவங்களுடைய பலகீனத்தை அல்லாஹ் அணுகி அவனுடைய அந்த வசனங்களையெல்லாம் எடுத்து சொல்லி, உஸ்தாத் கூட சொன்னாங்க, அந்த வசனங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தா சிலுக்கும் அப்படின்னு. இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். ஆனால் உஸ்தாத் சொன்னதுக்கப்புறமா அந்த வசனங்களை எடுத்து படிக்கும்போது, ஆஹா, அதனுடைய பொருள்லாம் எப்படி இருக்குது. நான் நிறைய விஷயத்தில் பலகீனமாக இருப்பேன். அப்போது ஏதோ ஒரு விஷயத்தில் நான் பலகீனமாக இருக்கேன். ஆனால் அந்த வசனங்கள் எனக்கு என்னுடைய ஏதோ ஒரு பலகீனத்துக்கு இது எனக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத என்னாலேயே புரிஞ்சுக்க முடியதாக இருக்குது. புரிஞ்சுக்க முடியுது. நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ பலகீனமாக இருந்திருக்கோமே, நமக்கு தான் அல்லாஹ் இருக்கானே, நம்ம ஏன் ஒரு வித கட்டங்கள் வரும் இல்லையா, ஐயோ நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்றது வரும், இதெல்லாம் நம்மளை பண்ண வேணாம், இதுலேருந்து நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பலகீனம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து விடுபடுற மாதிரியாக இந்த வசனங்களை படிக்கும்போது அந்த உணர்வை உண்மையிலே என்னால் உணர முடிஞ்சுது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த குரான் வாழ்வியல் வகுப்புங்கிறது எவ்வளோ ஒரு நல்ல பலனை ஒவ்வொரு கிளாஸ்லேருந்தும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் நான் எப்படி ஓடுறேன், அடுத்தவங்களுக்காக தான் நான் முக்கால்வாசி நேரத்தை செலவு பண்ணுறேன். எனக்காக நான் இப்போ தான் உட்காந்து ஏதோ எனக்காகவே நான் என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ மறுமையிலையோ நான் இப்போ யாருக்காகலாம் நினச்சி நான் பண்ணுறேன், அது நான் அப்படி தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கணும். அப்போ தான் என்னுடைய குடும்பம் நல்லாயிருக்கும், நானும் அப்போ தான் நிம்மதியாக இருப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை எப்படி அணுகிறேன் அப்படிங்கிறதுல நான் பலகீனமாக இருக்கேன் இல்லையா, அதை இப்போ நான் கற்றுக்கிறேன். ஏன்னா மறுமையில் என் கூட யாரும் நிற்க மாட்டாங்க, நான் மட்டும் தனியாக நிற்கும்போது அப்போ நான் எனக்காக ஒரு வேலை செஞ்சு நான் திருந்தி நான் இதெல்லாம் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதெல்லாம் நான் செய்யக்கூடியவளாக ஆகும்போது அன்றைக்கி நான் யாரும் இல்லைனாலும் நான் தைரியமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த வகுப்பின் மூலியமாக எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டு இந்த கிளாஸின் மூலியமாக இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய உஸ்தாத் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அவங்களுடைய அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கணும். இது போல் இன்னும் நிறைய அவங்களுடைய பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க மூலியமாக நாங்களும் கற்றுக்கிட்டு நாங்களும் இந்த பணிகளை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல நான் துவா செஞ்சுக்கிறேன். வாஹிர தவ்ஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.